வணக்கங்க. நான் தான் உங்க தமிழா. நம்மளோட கஸ்டமர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மெயின் லைன் பைப் வந்து உடஞ்சிருச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நம்மளும் என்ன பைப்புன்னு கேட்டிருந்தோம். 2 இன்ச் பைப்புன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம போம்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2 இன்ச்சில வந்துட்டு ஒரு லென்த் கப்ளிங்கும், ஒரு ஷார்ட் கப்ளிங்கும் வாங்கிட்டு போயிருந்தோங்க. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, 2 இன்ச் பைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 அடி வாங்கிட்டு போயிருந்தோம். போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, 2 சைடும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கட் பண்ணிட்டு அந்த நடுவுல டேமேஜ் ஆன பீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எடுத்துருவோங்க. நம்ம வரத்துக்குள்ளேயே அவங்களும் பார்த்தீங்கன்னா, ட்ரென்ச் எல்லாமே சூப்பராவே எடுத்து வச்சிருந்தாங்க. அதாவது லென்த் கப்ளிங் போடும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ட்ரென்ச் ஃப்ரீயா இருந்தது அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்துட்டு நல்லா ஈஸியா இருக்கும். அதேபோல இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பைப்பு டேமேஜா இருந்தது. அத கட் பண்ணி வெளிய எடுத்தாச்சுங்க. வெளிய எடுத்ததுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்த லென்த் கப்ளிங்கும் சரி, அந்த பைப்பும் சரி, ஃபினோலெக்ஸ் தாங்க வாங்கிட்டு வந்திருந்தோம். அதேபோல பைப்ல வந்துட்டு ஃப்ரீயா ஏறுதா அப்படிங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஷார்ட் கப்ளிங் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிருவோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா, மெஷர்மெண்ட் எடுத்திருப்போங்க. அந்த மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும்னா, அதாவது நம்ப இந்த மாரி தாங்க வைக்கணும். இப்படி வச்சோம் அப்படின்னா தாங்க அந்த லென்த் கப்ளிங் போட முடியும். அடுத்து வந்துட்டு நம்ம இந்த லென்த் கப்ளிங் வந்துட்டு எந்த அளவுக்கு சால்வெண்ட் அப்ளை பண்ணுறோன்னு பாருங்க. நெறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. லென்த் கப்ளிங் வந்துட்டு ரிட்டர்ன் இழுத்தா வரமாட்டேங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாரி பிரச்சனைக்கு வந்துட்டு நீங்க எந்த அளவுக்கு சால்வெண்ட் அதிகம் அப்ளை பண்ணுறீங்களோ, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, லென்த் கப்ளிங்கும் போட முடியும். அதேபோல அந்த இடத்துல வரக்கூடிய லீக்கேஜும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பதான் ஸ்டாப் ஆகும். ஏன்னா, ஒரு சிலர் வந்துட்டு அந்த சால்வெண்ட் வந்துட்டு கம்மியா அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, லீக்கேஜில வரக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ஆகும். வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் லென்த் கப்ளிங் போடுறீங்க அப்படின்னா, பிராண்டடான சால்வெண்ட் யூஸ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு சூப்பர் ஐடியாவோட சந்திப்போம். இதுதான் உங்க தமிழா.